மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆனி மாத அமாவாசை தினமான நேற்று காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு நெய், சந்தனம், தயிர், வாசனை திரவியங்கள் மற்றும் பலவண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆனி மாதம் அமாவாசை தினம் என்பதால் நேற்று காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு 11 மணி அளவில் பூசாரிகள் கோவில் வழக்கப்படி அங்காளம்மனை தோளில் சுமந்து வடக்கு வாயில் எதிரே அமைந்துள்ள ஊஞ்சல் மேடைக்கு கொண்டு வந்து ஊஞ்சலில் அங்காளம்மனை அமர வைத்து தாலாட்டு பாடல் பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சூடமேற்றி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என பக்தி பரவசத்தில் அங்காளம்மனை வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் IPS தலைமையில் 637 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதேபோல் பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் மேல்மலையனூர் பகுதிக்கு இயக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் திருமுக்குடல் கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்வில் ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ மாரியம்மன், செல்லியம்மன் ஆகியோருக்கு பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் மாரியம்மனுக்கு காப்பு கட்டுதல் திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை வன்னியர் தெருக்கூத்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் மாரியம்மனுக்கு கூழ்வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர். திருமுக்கூடல் கிராம பொதுமக்கள் சிறப்பான ஏற்பாட்டில் விழா குழுவினர் ஒன்றிய கவுன்சிலர் சுமதி குணசீலன், உதயகுமார், கலை, டில்லி பாபு, கணேஷ், சதாசிவம், கார்த்தி, தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கோகுல்ராஜ், ராகவ முதலியார் ஆகியோர் பொதுமக்களுடன் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா 19ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். போர்க்களத்தில் கர்ணன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவனது அள்ளி கொடுத்த புண்ணியம் அவனை கவசமாய் நின்று காக்கிறது. இதனால் அவனது உயிரை அர்ஜுனனால் பறிக்க முடிவதில்லை. அப்போது கிருஷ்ணர் ஒரு அந்தணர் வடிவில் வந்து கர்ணனிடம் அவனது புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கேட்டு பெற்றுக்கொள்கிறார். கர்ணன் தனது இறுதி புண்ணியத்தையும் கிருஷ்ணரின் கைகளில் குருதியோடு தானமாக தாரை வார்த்து கொடுத்தவுடன் கிருஷ்ணர் அவனுக்கு தனது விஸ்வரூப காட்சியை காட்டி அருள்கிறார். அதுவே கர்ண மோட்சமாகும். தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகாவராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகாவராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும், வேறெங்கும் நடைபெறுவதில்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இன்று வராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம் என பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதற்கு முன்னர் சிறப்பு யாகம் செய்யப்பட்டு புனித நீரினை வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் இன்று மஞ்சள் அலங்காரத்தில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதனைத் தொடர்ந்து பெரிய கோவில் வளாகத்தில் பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பிரம்மமலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வராகியம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மஞ்சள் காப்பு அலங்கார பூஜைகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆஷாட நவராத்திரி என்பது வாராகி அம்மனுக்கு உகந்த மிக முக்கிய வழிபாட்டு காலமாகும். இதனை முன்னிட்டு இன்று காலை முதலே ஓசூர் பிரம்மமலை ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் தொடங்கின. காலை 9 மணி அளவில் வாராகி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மங்களகரமான மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மஞ்சள் காப்பில் ஜொலித்த அம்மனை பார்த்து பக்தர்கள் ஓம் வராகி தாயே போற்றி என பக்தி கோஷங்களை எழுப்பினர். மாலை 4 மணிக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இறுதியாக கற்பூர ஆராதனை மற்றும் மகா தீபாராதனை மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆஷாட நவராத்திரி விழாவில் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வராகி அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மங்கள பொருட்களும் சிறப்பு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அழகன் முருகன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் புஷ்ப அலங்கார வழிபாடுகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை பக்தி பெருக்குடன் தரிசனம் செய்தனர். ஆனி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு அதிகாலை முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் தொடங்கின. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அழகன் முருகனுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு மகா அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அபிஷேகத்தை தொடர்ந்து மூலவர் அழகன் முருகனுக்கு வண்ணமயமான வாசனை மிகுந்த பல வகையான மலர்களை கொண்டு கண்கவர் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. மலர் ஆடையில் ராஜ கம்பீரத்துடன் காட்சியளித்த முருகப்பெருமானை கண்டு பக்தர்கள் மெய்மறந்து உருகினர். அலங்கார பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தீபாராதனையின் போது கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அரவரா கோஷங்களை எழுப்பி முருகனை வழிபட்டனர். பின்னர் தங்களது நேர்த்தி கடன்களையும் குடும்ப நலன் வேண்டி பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் வகையில் கோவிலை சுற்றியுள்ள பிரகாரங்களை பக்தி பெருக்குடன் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அமாவாசை தினமான நேற்று ஓசூர் மற்றும் அதன் எல்லையோர கிராமங்களில் இருந்து திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குடும்பமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் தரிசனம் முடித்து திரும்பிய பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மங்கள பொருட்களும் சுவையான பஞ்சாமிர்த பிரசாதமும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.